கண்ணாளுக்கு பிறகு நானே வந்து இந்த இடத்துல முழுசா மாறிட்டு கசனா பீச் நீச்சல பாருங்க போற லெவல் எங்களோட அந்த வேற நீந்துது அது போற வழியில தமிழ் ரோஸ்ன்ற கடை. வணக்கம் எல்லாருக்கும், இன்னொரு காணொலியில் சந்திக்கிறோம். நாங்கள் கொழும்பு பயணம் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோட்டு போட்டாங்க. எங்களோட ஜூலி வந்து படத்தை படுக்கையில் இருக்குண்டு. இப்போ ஆள் வந்து எழும்பிட்டார். இப்போ இல்லை, நான் கொழும்பு போயக்கே ஆள் வந்து சரியாக ஆள் சுகமாயிட்டாரா இல்லையான்னு பார்த்துட்டு தான் வலிக்கணும். இல்லாட்டி வந்து அந்த பயணத்தையே வந்து நிப்பாடி பெண் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் வந்து கொழும்புல இருந்தான். கொழும்பு வலிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக கேட்டாண்டே நான் கொண்டு போகலாம் வேண்டாம்னு சொல்லிட்டான். ஏன்னா போகிறது ஆட்டோ இல்லை, இப்போ கஷ்டம். இன்னைக்கு நாய்க்கு வேறு ஏலாது போகிற இடத்துல மாயிட்டு கஷ்டம். நான் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டேன். அந்தண்டே ஓகே இருந்தவர் இருந்தபடியாக தான் ஆள் வலிக்கிறோம்னு பண்ணான். இல்லாட்டி விட்டுருப்பேன். ஜூலியுமே ஆள் டல்லாக தான் இருக்கு. ஃபன் மூட்டு கொண்டு இன்றைக்கு ஃபன் பண்ண போகிறோம். ஜூலி ஆள் எழும்பிட்டார், நடக்கிறார், எல்லாமே செய்கிறார். இன்றைக்கு வந்து ஆளோட ஒரு பயணம் கொண்டு போக போகிறோம். எங்கேண்டா வந்து பாய்ஸோட கெட் ரெடி. இன்றைக்கு இவரோட கஜுனா பீச், யாழ்ப்பாணத்திலே பொழுதுபோக்குடம், அதாவது கடற்கரை என்ன வந்து முதலாவதா கஜுனா பீச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு தான் கே சாதி இதெல்லாம் வந்தது. இன்றைக்கு கஜுனா பீச்சுக்கு போகிறோம். போகிற வழியில் என்னெல்லாம் நடக்குது, அங்கே இவர் என்னெல்லாம் செட்டப் விடுறான்னு பார்ப்போம். மற்றது வந்து எக்கச்சக்க பேர் கேட்டிருந்த நீங்கள் வந்து உங்களோட செல்ல பிராணி, உங்களோட ஜூலிக்கு வந்து என்னாச்சு ஜூலி ஓகேன்னு நன்றி, எல்லாருக்குமே நன்றி. உங்களுடைய அன்பு தான் எங்களுக்கு வந்து எப்போயுமே வந்து முக்கியம். என்னென்றாலும் ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி அக்கறையாக கேட்குறீங்க. ஜூலி வந்து நலமாக இருக்கிறாருன்ற காட்டுறதுக்காண்டு தான் இந்த காணொலியை எடுக்க போகிறோம். இன்றைக்கு ஜூலியை கூட்டிக் கொண்டு ஒரு ஃபன் ஒன்று எடுக்க போகிறோம். ரைட், இந்த சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக மறக்காம வந்து எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த காணொலியில் வந்து உங்களுக்கு வரும். ஜூலி வந்து என்னன்னு சொல்கிறது, கூப்பிட்டா அதாவது தடவழிக்கிற இப்படி படுத்துருவேன், இப்படி தவளை மாதிரி படுத்துருவேன். மற்ற மாதிரி நடந்து தெரிவார். அவரை தூக்கி கொண்டு போவோம். சோமா அவங்களுக்கு எல்லாம் சோமாயிட்டான் அவங்களுக்கு சோமாயிட்டான்னு சொல்லுங்கள். கதைக்கு இருந்தால் வந்து சொல்லும். உண்மையிலேயே வந்து இந்த பிராணிகள் வந்து எல்லா உணர்வுகளும் ஆளுக்கு தெரியும். இன்னொரு ஆள்கிட்ட நாங்கள் அன்பு செலுத்தினா ஆள் வந்து சோகமாயிரும். அப்படி எல்லா உணர்வுகளும் இருக்குது. ஆளுக்கு கதைக்கு மட்டும்தான் தெரியாது. சரி, ஆளை உள்ள ஆள் வந்து ஆட்டோவில் இருக்குன்னா அப்படி இருப்பேன். இங்கே பேருண்டா தூரம் போகிறோமா? அதுக்கு முன்னால் இங்கே காலை சாப்பாடா மதிய சாப்பாடுன்னு தெரியல. 11 மணி ஆகுது. சாப்பிடணும், பசிக்குது. அதனால் சாப்பிட்டு போகிறோம். இந்த வடக்கடை உண்டு, மானக்கோட்டை வடக்கடை உண்டு, அங்கே தான் வந்துக்கிறோம். அதோட இவரை வந்து ஆட்டோவிலேயே விட்டுட்டு போகிறோம். என்ன சிக்கல்னா வந்து உள்ளுக்குள்ள சாப்பாடு கிடைக்கல, இங்கே கொண்டு போயிடலாம். அதனால் ஆளை விட்டுட்டு போகிறோம். கவலையாக தான் இருக்குது. ஆளுக்கு சாப்பாடு வேறைக்க வேண்டிட்டு வரோம். ஆள் விடியே சாப்பிட்டார், இருந்தாலும் வந்து ஆளை வந்து இதிலேயே விட்டுட்டு போகிறோம். ஆள் இறங்க மாட்டார், எதுக்கும் இறங்கி நடந்துட்டாருன்றக்காண்டி தான் இப்படி இதில் சங்கிலி போட்டுக்கிறோம். ஆள் அப்படியோ இருப்பேன். நீங்கள் தான் சாப்பிட்டுட்டு அப்படியோ போகிறோம். சரியா பசிக்குது. விடிய காலமாக இடியப்பம் லைட்டாக சாப்பிட கொண்டு வந்தனா இல்லையா, அதனால் ரொட்டி தான். 3 பேருக்கும் ரொட்டி அடித்தா வந்து இரவு சாப்பாடு மட்டும் நிற்கும். என்னடா அப்படியே அசையாமல் நிற்கிது. உனக்கு சாப்பாடு கொண்டு தான் வந்தான். இதான் நான் சாப்பிட்னாங்க. இந்த சாப்பிடு. அது உங்களை கண்டு பயப்படுதுடா. இந்த ஆளை பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற காட்சிகளை பார்த்துட்டு வரேன். கார்நகர் ரோட்டுக்கு பிறகு பிளக்கே நித்திரி ஆள் எழுப்பிட்டு என்னடா வந்து அவ்வளோ குழுக்கவா இருக்குடே. இதுக்கு முதல்ல என்ன குழுக்கவடா ஃபுல்லாக பல்லம். அதான் 30 வருஷமா போடல, இப்போதான் போட்டுருக்காங்க. அதே விட குழுக்கவா இருக்கு பேர். ஆள் நித்திரி ஆள் எழுப்பிட்டு என்னடா வந்து இந்த ரோட்டு வந்து குழுக்குது. ஆனால் இதுக்கு முதல் வந்திருந்தா சரி. கசுர்னா சுற்றுலா மையம் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. ஆள் அப்படி ரோட்டை பார்த்து ஒன்று வந்து சேர்ந்துட்டார். இதில் வந்து டிக்கெட் எடுக்கணும். பாப்போம், எங்கிட்ட நாய்க்குட்டிக்கும் சேர்ந்து டிக்கெட் எடுக்கணுமான்னு தெரியல. எவ்வளோண்ணா? ஒரு ஆளுக்கு எவ்வளோ?
ஆடு ஆளுக்கு 2 பஸ் கிடக்கும். சரி 2 பஸ் கிடக்கும். ஆட்டோவில் எத்தனை பேர் வந்தாலும் 200. இந்த பக்கத்தில் 200 எடுத்துக்கணும். வாகனத்துக்கு தான் எடுத்துக்கணும். வாகனத்தில் ஆட்டோவுக்கு 200 எத்தனை பேர் வந்தாலும். ஆட்டோக்கு வந்து 200 ஆட்டோவில் 2 பேர் இருந்தாலும் சரி, ப்ராஜெக்ட்னாலும் சரி, ஆட்டோ எல்லாம் வச்சுக்கிறாங்கள்ட்ட. இன்னொரு மாற்றம் கஜுனா பீச்சில் வந்து இன்னொரு மாற்றம் இன்றைக்கு தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. கனகால் கழிச்சு வாரம் நான் முதல் தரம் மாறேன். முதல் தரம் கஜுனா பீச் வரேன். வாங்க வாங்க வைக்கி வாங்க. கண்ணாளுக்கு பிறகு நானே வந்துருக்கேன். இந்த இடத்துல முழுசாக மாறிட்டு கஜுனா பீச். இதில் எல்லாம் கல் பறிச்சு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. எங்களுடைய ஆள் இறங்கிட்டேன். இறங்கிட்டு இங்கே நிழலாக போய் படுத்துடுவார். அதான் பிரச்சனை. ஆள் வந்து என்னென்னு சொல்கிறது, நல்ல சைலண்டான ஆள். இப்போ நான் இரவு படுக்கிறேன்னா இந்த பெட்டுக்கு பக்கத்தில் வந்து என்ன பார்த்து கொண்டு படுப்பார். அவ்வளோ மட்டும்தான் செய்வார், வேறு ஒன்றும் செய்ய மாட்டார். மற்றது நல்ல ஆரோக்கியமான ஆள். குளிக்கிறாக்கு இது ப்ரஷ் எல்லாம் விட நாயை பராமரிக்கிறதே ஒரு பெரிய வாரார். வா விலைக்கு வா. ஐயா என்ன காரணம், கடற்கரை எப்படி மாற்றி விட்டுறீங்க கஜுனா பீச்சை? எல்லாம் அந்த மாதிரி கிடக்கு, கல் எல்லாம் வச்சு கிடக்கு. இன்றைக்கு தான் பாருங்க கண்ணால் எப்போ நடந்த இந்த வேலையெல்லாம் நவம்பர் டிசம்பர் ஃபுல்லாக கல். இஞ்சாலையெல்லாம் ஃபுல்லாகவே கல் தான் பாய்ச்சி வச்சுக்கணும். இது பிரதேச சபையாலையா? ரைட் ரைட் ஓகே ஓகே. ஓகே ஓகே. இஞ்சால 10 ரைட் ரைட். இங்கே ஆளை கண்டோன்னே இங்கே நிற்கிற ஆக்கள் வந்து குலைக்கணும். ஆனால் நோமலாக வாரார். ஆளுக்கு வந்து பிடிச்சி கொண்டு வந்து இந்த இடம். வா வா வா. ஆளுக்கு வந்து என்ன மாதிரி சுற்றுற இடங்கள் பார்க்குறதுண்டா விருப்பம். ஆட்டோவில் வரைக்கும் வந்து கரையில் இருந்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வந்துடுவேன். இப்போ நான் நினச்சேன் கடற்கரைக்கு வரைக்கும் ஆள் ஓடிடுவேன். ஆள் எனக்கு பக்கத்தில் அப்படியே இங்கே பாருங்க நடந்து வந்துருக்கேன். ஆனால் தண்ணி என்ன ஆளுக்கு பயம் தெரியும். குளிக்க வாக்குனாங்க, வாக்கு கேட்க ஓடிடுவார். இப்போ ஆள் பக்கத்துலேயே வந்து கொண்டிருக்கிறார். ஆளை குளிக்க வாக்கு கூட்டி கொண்டு போய் என்ன செய்கிறாருன்னு பாவன். பிடிச்சிருக்கா கடல்? சரி வா வாவன் வா. ஆள் வாராரா? மற்றபடி என்ன வர மாட்டார். கடற்கரையை பார்த்தோன்னா ஆள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார் உற்சாகம். மற்றது என்னென்னு சொல்கிறேன், இந்த கஜுனா பீச் கடற்கரை கணக்கவே மாறிட்டு இதில் ஒரு ஊஞ்சால் ஒன்று கட்டியிருப்பீங்க. நமக்கும் ஊஞ்சாலையும் காணையில் இதெல்லாம் புதுசாக தான் இன்றைக்கு தான் பார்க்குறேன். கண்ண நாளைக்கு பிரகிங்கால கடற்கரைக்கு வாரேன். எங்கடையால் தண்ணியை கண்டா பயப்படுவார்ன்ட்டு பார்த்தா பயமில்லா வந்து கொண்டிருக்கிறார். வா வா வா. பயம் என்னடா விலைக்கு வா விலைக்கு வா. ஆளுக்கு தண்ணியை கண்டா பயமான இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார். தண்ணி கிட்ட வந்தோன்னா ஆள் சைலண்ட் ஆகிறாரா? வா 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 வா. இல்லை தாங்க போது வா. என்ன தாங்க போது வா. காப்பாத்து. என்ன தாங்க போது வா விலைக்கு. விலைக்கு என்ன காப்பாத்து. இந்த கடல் ஆளுக்கு புதுசாக இருக்கு, அதான் பார்த்து கொண்டிருக்கிறேன். வா விலைக்கு வா வா விலைக்கு. நீ போ அடே இஞ்சி வா. ஆள் ஜோசினையாக இருக்கிறார். என்னடா தண்ணி என்ன பயமா? அஜ்ஜா பிள்ளை வந்துட்டு எஜ்ஜா பிள்ளை விலைக்கு வந்துட்டு. வா 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 விலைக்கு வா. ஓடுறான் விலைக்கு ஓடுறான். வா வா. அதுக்கு வந்து விளையாட விருப்பம், ஆனால் தண்ணி என்ன யோசிக்கிறது. வா வா வா. தாக்காது வா. நீந்துவோம் வா. தாத்தா பிரயோஜனம் இல்லை வா. நான் பிடிப்பேன் வா. அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ள வார எங்களை பார்த்து. வா வா. அவ்வளோதான் வா வா. நான் பிடிப்பேன், பயப்படாது வா வா வா. வாடா நான் பிடிப்பேன் வா வா. காமோன் வா. ரைட் அவ்வளோதான் வா வா வா. நான் பிடிப்பேன் பிள்ளைய நான் பிடிப்பேன் வா. இந்த வாடுற பேர் யோசிக்கிறார் என்ன குழந்தை குளிக்க விட்டு நிற்கிறாங்க. இதுக்கு வந்து விருப்பம் தானே, நான் புது சண்டைபடியாக யோசிக்கிறார். வா ஒன்றும் செய்யாது வாடா, நான் இருக்கிறேன் வா. பயப்படாத. என்ன நடந்தாலும் பிள்ளைங்க நடந்தாலும் நான் பார்ப்பேன் சரியா? ரைட். இப்போ வந்து வந்துருக்கிறார். வா ஒன்றுக்கு பயப்படாத வா. நான் பார்ப்பேன் வா. ரைட். ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்கு வார வா வா வா. தாக்காது நான் பிடிக்கும் வா வா வா. நீந்தோம் வா. இவ்வளோ தூரம் வந்துட்டேன்.
இயற்கையாகவே பிராணிகள் வந்து நீந்தும், அதில் கொஞ்சம் நீந்தும் தெரியும். ஆனால் எவ்வளோ காலம் வந்து இப்படி கடலுக்குள்ள ஆள் இறக்கல தெரியும். வீட்டில் மற்றது தொட்டியலில் தான் இறக்கியிருக்கோம். இந்த கடலுக்குள்ள இவ்வளோ தூரம் நான் சொல்ல கேட்டு இவ்வளோ தூரம் நடந்து வந்துருக்கேன். வா வா பார்க்குற அளவுக்கு தண்ணி வந்துட்டு இருந்தாலும் வந்து கொண்டிருக்கிறார் நான் சொல்கிறத கேட்டு. வாடா விலைக்கு வா. அவளுக்கு தாக்குற அளவுக்கு தண்ணி வந்துட்டு இருந்தாலும் வந்து கொண்டிருக்கிறார் நான் சொல்ல கேட்டு. வெள்ள இது மட்டும் வந்துருக்கேன் கொஞ்சம் குளிப்போம். என்ன உப்பு தண்ணி ஏன் உப்பு தண்ணியில் குளிக்க வைக்கிறேன்னா வந்து இந்த தெள்ளுகள் உண்ணிகள் எல்லாம் வந்து உப்பு தண்ணிக்கு செத்துருக்கணும். அதான் கடற்கரையில் வந்து மாதத்தில் ஒருக்காவது குளிக்க வைக்கணும். நல்ல தண்ணியில் குளிக்க வச்சா பெருசாக சாக மாட்டினோம். அதாவது ஆளுக்கு வந்து இந்த தண்ணி பெருசாக குளிர் இல்லை. ஆள் வந்து நிற்கிற ஆள் வந்து இந்த தண்ணிக்கு ஆள் விருப்பப்பட்டுட்டா ஆளுக்கு கடற்கரை பிடிச்சு கொண்டு. மற்ற வீட்டு தண்ணி என்றால் குளிக்க மாட்டேன், நனைய கொண்டு நிற்பார். ஆளை வந்து கொஞ்சம் குளிக்க வாங்கிட்டு ஆளை கொஞ்சம் வெளியில் விடுவோம் வெயிலுக்குள்ள. ஏன்னா வந்து இந்த ஆளுக்கு வந்து குளிர தொடங்கிடும். அதனால் கொஞ்ச நேரத்தில் அனுப்புவோம் இல்லையா? சரியா? ஓட்ட ப்ரூஃப் தானே போன தண்ணிக்குள்ள போட்டு விட்டா அதை உண்டையில் தார குளிக்கிறே விட்டார. ரைட் ரைட் ஒன்றுக்கும் பயப்படுத்தல. நாங்கள் இருக்கேன் சரியா? இங்கே இருக்கிறதாண்டா பிரச்சனை. சம்பவம் இல்லை கரைச்சி ஓடுதுடா. நாங்களே சம்பவம் ஒன்றே இல்லை, உனக்கு சம்பவம் ஒன்றுதுண்ணா சரியா? சரி இதை பிடி, நான் ஒரு நீச்சல் ஒன்று அடிச்சுக்கிறேன். எல்லாம் இருக்கு உப்பு தண்ணிக்கெல்லாம் நில்ல கொஞ்ச நேரம் எடுத்து போ. அதான் இயல்பாகவே இந்த பிராணிகள் எல்லாம் நீங்க பயம். இல்லை இன்னும் கொஞ்சம் நீ காணுவா? ஓகே ஓகே. பிளாக்கி நீந்தி விட இருக்கா? வா பிளாக்கி பிளாக்கி நீந்து நீந்து பிளாக்கி எப்படி அங்கே கூட நீந்துறாரு. அதை நீந்தி போயிருங்க. இல்லை இல்லை அங்கே உங்களோட பாரு. நல்ல நன்றி இல்லை நாய். நான் படத்தை இதே ஃபுல்லாக என்னோடய படைக்கும். அங்கே கூட வழியே இது நல்ல தாழ்ப்பம். பிளாக்கி இஞ்சாலவா அது மிதாக்கு மடுக்கலாம். நானும் செருப்போட வந்து எப்படி இருக்கு? குட், யூ ஃபீல் குட். வாபா இல்லை இல்லை காலால நல்ல ஆளுக்கு வந்து என்ன சொல்ற கடி சொறி சிறாங்க எல்லாம் வந்து இந்த கடற்கரையில குளிக்க வச்சிங்கன்னா போகும். ஆளு நீச்சலை பாருங்க வேற லெவல். எங்களோட அந்த வேற நீந்துது அது கைனா உங்களை விட அது நல்லாவே நீந்துது. ஒரு ஆளை குளிப்பாடுறாங்க ஒரு கிளவுஸ் வந்து தொலைஞ்சிட்டு எடுப்போம் எடுப்போம். ஆள் நல்லா நீந்தல. ஓகேயா பிள்ளைக்கு ஓகேயா? ஓகே ஆயிட்டா தண்ணி போதும். சரி போப்பா கரைக்கு போப்பா. நானும் வேணா
சரி அது கொஞ்சம் கரையில் கொஞ்சம் நம்ம விடுவோம் காயட்டும் அது நீண்ட வந்தால் விடுவோம் கரையில் விட்டுட்டு நம்ம திரும்ப போவோம். சரி போகணும். உங்களுக்கு க்ளவுஸ் தேடி எடுங்க. க்ளவுஸ் விழுந்துட்டல தேடி எடுக்க முதல் உங்களோட பிளக்கின் எல்லாம் நீந்து தெரியும். பிளக்கியை கூப்பிடுங்க போட்டி இருப்போம். கயனா பிளக்கியா நான் இயல்பாகவே பிறப்பிலே நீந்து போட்டிக்கு வருது. இந்த பிளக்கி வேறுது உங்களோட போட்டியா? உங்க பிளக்கி பக்கத்தில் போய் நீந்துங்க வாவோம். அதான் நீங்களே கரைக்க போறேன்னு வாவோம். இல்லை பெருசாக ஆளாக நல்ல கணக்கு. அந்த ரெஜ்போ மட்டும் போகலாம். அவ்வளோ மட்டும் போகலாம். அது மட்டும் இந்த அளவுக்கு தான் தண்ணி வருது. போய் பார்த்தேன். லைஃப் கார்டு எல்லாருமே நிற்கிறேன். போமா அங்கே வரைக்கும் போமா. வந்துட்டு ஆள் மற்றபடி என்ன நடங்குவார் ஆளுக்கு வந்து கடற்கரை நல்லா பிடிச்சி வந்து மண்ணில் கொஞ்சம் அழுவோம்மா. நல்ல கடற்கரை மண் கொஞ்சம் நல்ல சரியா ஆளுக்கு வந்து இது வீட்டு நல்லா பிடிச்சி வரணும். இல்லாட்டி ஆள் போக மாட்டேன். ரைட் உள்ளுக்குள்ள போனால் இதாகுது. உள்ளே போவோம் என்ன சின்ன பிள்ளைகள் வந்து மண்ணில் விளையாடுறதுக்கு நாங்கள் பேசுவோம். என்ன மண்ணில் விளையாடுறீங்கன்னா ஆனால் மண்ணில் விளையாடினா வந்து அதில் நல்ல ஊட்டச்சத்துகள் அது இது ஒன்று இருக்கு. அதான் அந்த மண்ணில் விளையாட சொல்கிறவன் ஆளுக்கு வந்து இந்த கடற்கிற மண்ணில் கொஞ்சம் பூசுவோம். ஏய் இன்னும் கேட்டவே அவனுக்கு என்ன நடந்த ஓகே ஆகிட்டியாங்க நீ ஓகே ஆகிட்டியான்னு காட்டணும் சரியா. அப்படியே நடக்கையில நீச்சலே அடிக்கிறானா. சரி இதுக்கு பிறகு ஆளை அப்படியோ கொஞ்சம் கடலுக்குள்ள விடுவோம். ஆளுக்கு வெளியில் அந்த காற்று படம் கொஞ்சம் நடக்குது. அதனால் கடலில் கொஞ்சம் பிடிச்சிட்டு திருப்பி ஒரு சம்பவம் போட்டுட்டு ஆளை கூட்டி கொண்டு போனால் சரி சரியா. நாங்கள் குளிச்சுட்டு அவரை வந்து துடைச்சிட்டு அங்கே ஆட்டோக்குள்ளே விட்டுருக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே முதல் வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் எனக்கு வித்தியாசங்கள் இருக்குது. இங்காலையெல்லாம் மலசல கூடங்கள் மற்றது குளிப்பறைகள் எல்லாம் வந்து தனியாக கட்டினோம். அதோட கல்லெல்லாம் பதிச்சிருக்கு. கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. நல்ல வசதிகளோடு இருக்குது. முதலெல்லாம் வந்து என்ன வடிவம் வரைக்கும் இந்த சின்னது கிணத்துல அள்ளித்தான் குளிப்போம். கிட்டத்தட்ட ஒரு 10 அடியும் இருக்காது. கிணத்துல தண்ணி வந்துடும். இந்தியாவில் ஒரு சின்ன பெட்டி மாதிரி இருந்ததா இதான்ட்டு இருந்தது. இது தான் ஆடை மாற்ற இடம். இப்போ வந்து ஆடை மாற்ற இடம் மற்ற குளியறை எல்லாம் வந்து பெருசாகவே செய்திருக்குதா உழுதுதா எல்லாம் கொஞ்ச நேரத்தில் இதாயிருமா குளிச்சிட்டேன். இப்போ இந்த இடத்துல கடலில் குளிச்சேன். இதில் நல்ல தண்ணி கடலில் குளிக்கிறதே வந்து அந்த உப்பு தண்ணி உடம்புல தேவைன்றதுக்காண்டி தான் கடலில் நாயை கொண்டு வந்ததும் அதுக்கு தான் மெயின் காரணம். வந்து அந்த தெள்ளு உண்ணியல் மற்றது சில காயங்கள் இருந்தால் வந்து போயிடும். அப்போ அதுக்காண்டி தான் இப்போ கடலில் குளிச்சுட்டு நான் வீட்டை ஒரு கேள்வினா இந்த சவாரி மாடலில் நீண்ட கொண்டு வர வேண்டியது நான் நம்புறேன். இல்லை 2-3 ஃபோட்டோஸ் வீடியோஸ் பார்த்தா அதில் வெயிட்டுக்கு நீந்து என்ன அதில் விலங்குகளுக்கு அந்த நீந்திரம் இப்போ மனிதருக்கும் இயல்பாகவே இருக்கு. ஆனால் நாங்கள் அதை எல்லாம் பார்க்குறீங்களா இன்ஸ்டாவில் டிக்டாக்ல எல்லாம் குழந்தை பிள்ளையில போட்டுருவாங்களா சண்டை பாடல வண்டியை திருப்பி நீந்தி கொண்டு உங்களோட பிள்ளையில 6 மாசத்துல தாண்டி எங்களுக்கு இவருக்கெல்லாம் பிள்ளை வரந்தா அப்படித்தான் செய்வேன். ஒரு வருஷத்துல போட்டு தண்ணிங்க போட்டு நீந்தோணும்டா தத்தளிக்க மேலே நல்ல விஷயம். சின்ன வயசுலேயே நீந்த எல்லாம் பழகினா அது ஒரு எனக்கு இப்போ கவலையா இருக்கு. இப்போ பழைய இல்லைன்னு சரி. இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து அப்படியே வெளிக்கிட போகிறோம். போக ஒரு ரீசன் சொல்றேன். காதுக்க மண் என்ன கிளீன் பண்ணி அதெல்லாம் கடல் மண். சரி இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்றோம். இன்னொரு காணொலி சந்திக்கிறோம். போற வழியில தமிழ் ரோஸ்ன்ற கடை வேலைப்பாடுகள் நடக்குது இல்லையா. வேலைப்பாடுகள் நடக்குது. ஆள் இல்லை. நாங்கள் போகிறோம்.